ஒரு பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நான் ராமரை ஃபாலோ பண்ணட்டுமா இல்லை பிரகலாதரை ஃபாலோ பண்ணட்டுமா அப்படின்னு போய் கேட்குறான். என்னடா கொஸ்டின் இது அப்படின்னதும், இல்லைப்பா ராம் வந்து அவங்க அப்பா சொல்கிற பேச்சை கேட்டார், பிரகலாதர் வந்து அவங்க அப்பா சொல்கிற பேச்சை கேட்கல. ஸோ இப்போ எனக்கு யாரை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியலப்பா, 2 பேருமே பக்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அவங்க அப்பா அப்படி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தார். வேணும்னா இப்படி பண்ணட்டுமாப்பா, இப்போ வந்து ஏப்ரல் மந்த்து ஸ்ரீராம நவமி வந்திருக்கு, அதனால் இந்த மாதம் ஃபுல்லாக நான் வந்து ராமரை ஃபாலோ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மந்த்து வந்து நரசிம்ம சதுர்தசி, அப்போ வந்துட்டு நான் பிரகலாதரை ஃபாலோ பண்ணுறேன். இது எப்படிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி, அவங்க அப்பா ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுறீங்கங்க? யாரை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்கள் பையன்? பிரகலாதையா இல்லை ராமரையா? ராமரைனா வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து ஆர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பிரகலாதர்னா வந்துட்டு பி அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் 10 செகண்ட்ஸ் டைம் தரேன், ஓகேங்களா? 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. ஓகே, அவங்க அப்பா என்ன ஆன்சர் பண்ணுறாருனா, நல்லா யோசித்து பார்த்துட்டு, டே இது வந்து சத்தியயுகமும் கிடையாது, திரேதா யுகமும் கிடையாது, இது வந்து கலியுகம். அதனால் நீ ராமரையும் ஃபாலோ பண்ண வேண்டாம், பிரகலாதையும் ஃபாலோ பண்ண வேண்டாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து அம்மாவை ஃபாலோ பண்ணலாம், அதுதான் வீட்டுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது அப்படின்னு சொன்னாராங்க. ஹரி போல். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹரி போல்.